அன்புக்குரிய மாணவர்களே, ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிராஜுவேட்ஸ்க்கு என்ன மாதிரி ஸ்கோப் இருக்கு, என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் போன பார்ட் 1ல. அதுல குறிப்பா என்ன வகையான இண்டஸ்ட்ரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிராஜுவேட்ஸ்க்கு இருக்கு, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, அவர் அந்த 3 இயர்ஸ் படிக்கும்போது என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் அவர் டெவலப் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறத பார்ட் 1ல நம்ம நினைவுபடுத்தி இருந்தோம். இதோடைய கண்டினியூவேஷனா இன்னைக்கு ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்ச ஒரு கிராஜுவேட்ஸ்க்கு என்ன மாதிரி ஹையர் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இதே மாதிரி ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அகாடமிக் ரிலேட்டட் ஜாப்ஸுக்கெல்லாம் அவரு இதெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த பார்ட் 2 பிரசன்டேஷன்ல நம்ம பார்க்கலாம். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 3 இயர்ஸ் முடிச்சிட்டாரு. அவர் ஹையர் ஸ்டடீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பாக்குறப்ப எம்எஸ்சி ஜெனரல் கெமிஸ்ட்ரி படிக்கலாம். ஜெனரல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது காமனா எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லயும் உள்ள கோர்ஸ். அது அவர் எங்க படிக்கலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1000 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்கு. இதுல உள்ள பெரும்பாலான காலேஜ்ல எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கோர்ஸ் இருக்கு. 176 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, 164 கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இருக்கு, 646 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் இருக்கு தமிழ்நாட்டுல. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா போதும். இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில ப்ரிஃபரபிளா அலைடு மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கிறது பெரும்பாலான கல்வி வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா விரும்புறாங்க. அதை பாட்டனி படிச்சிருந்தாலும் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாம், ஜுவாலஜி அலைடு படிச்சிருந்தாலும் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாம் காலேஜ்ல. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம என்ன மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்தந்த காலகட்டத்துல நமக்கான சீட் வந்து என்ஷூர் ஆகும். அதனால நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலையே நிறைய பெர்சன்டேஜோட பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியை பாஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு போறதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டோடைய போர்ட்டல்ல போய் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்துக்கும் நம்ம என்ன காலேஜோ அந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணிடலாம் ஒன் மோட்ல. கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அதே மாதிரி எஸ்எஃப் காலேஜுக்கு எந்த காலேஜ்ல நம்ம போய் சேரன்னு விரும்புகிறோமோ அந்த காலேஜுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஆன்லைன் மோட்ல வச்சிருந்தாங்கன்னா ஆன்லைன் மோட்ல இருந்து ஆஃப்லைன்ல போய் அந்த காலேஜ் நம்ம அன்னைக்கு தான் அப்ளை பண்ணணும். ஓகே, நம்ம எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறதுனால என்ன மாதிரி ஜாப்லாம் கிடைக்கும் அப்படின்னா, எகைன் நம்ம சொன்ன மாதிரி எல்லா வகையான இண்டஸ்ட்ரிக்கு போகலாம். ஃபார்மா இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், அனலிட்டிக்கல் லெபார்டரியா இருக்கலாம், கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸா இருக்கலாம், ஸ்பெஷல் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி போகலாம், கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், ஃபுட் கெமிஸ்ட்ரி, ஃபாரன்சிக் சயின்ஸ், இந்த மாதிரி எல்லா வகையான இண்டஸ்ட்ரிக்கும் போறதுக்கு நம்ம எலிஜிபிள். இண்டஸ்ட்ரியில என்னென்ன சப்டிவிஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத பார்ட் 1ல நம்ம நினைவுபடுத்தி இருந்தோம். அதே மாதிரி அகாடமிக் ரிலேட்டட் ஜாப்ஸுக்கும் அவர் எலிஜிபிள். இப்போ எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டாரு அப்படின்னா பிஹெச்டி பண்ணலாம், போஸ்ட் டாக்டரல் ஃபெலோ பண்ணலாம். அதே மாதிரி அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ல நிறைய ஜாப்ஸ் இருக்கு, அதை அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அது எல்லாத்துக்கும் அவர் எலிஜிபிள். அதே மாதிரி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எல்லா வகையான போட்டித் தேர்வுகளும் எழுதுறதுக்கு அவர் எலிஜிபிள். அந்த போட்டித் தேர்வுகள்ல வென்று அதன் மூலமா அவர் பிளேஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுய தொழில் முனைவோரா மாறலாம். ஃபைனலா கல்வியினுடைய மிக உன்னதமான நோக்கம் பெட்டர் ஹியூமன் ரிசோர்ஸா மாறணும், டோட்டல் குவாலிட்டி பீப்புளா மாறணும். கல்வி ஒரு தனி மனிதனை எனேபிள் பண்ணும், எம்பவர் பண்ணும். அதையும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கோர்ஸ் எப்படி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஃபைனலா 5th பார்ட்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி காலேஜஸ்ல சேர்றதுக்கு நமக்கு என்ன எலிஜிபிள்னா, நம்ம யூஜியில நல்ல மார்க் வாங்கியிருக்கணும். அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த கல்லூரிகள்ல நமக்கு கிடைக்க போகுது. இது நம்பர் 1. நம்பர் 2, தமிழ்நாட்டுல 14 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. நம்ம எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி சேர்றதுக்கு வாய்ப்புள்ள யூனிவர்சிட்டிஸ்ன்னு பார்த்தா 14 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி யூனிவர்சிட்டியுடைய பேர்லாம் சொல்லியிருக்கேன். இந்த யூனிவர்சிட்டியில எப்படி சார் சேர்றது அப்படின்னா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். அந்தந்த யூனிவர்சிட்டி தனித்தனி ஸ்கிரீனிங் எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க, எம்சிக்யூ டைப்ல நடத்துறாங்க. எம்சிக்யூ டைப் தொடர்ந்து பர்சனல் இன்டர்வியூ நடத்துறாங்க. நம்ம இப்ப இந்த 3 மார்க் அவங்க பார்க்க போறாங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில நம்ம எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கோம், இந்த எம்சிக்யூ பேஸ்டு எக்ஸாமினேஷன்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கோம், அதாவது ஸ்கிரீனிங் எக்ஸாமினேஷன்ல பிளஸ் பர்சனல் இன்டர்வியூல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கோமோ, இந்த எல்லா மார்க்கையும் ஆட் பண்ணி அந்த
ஆர்டர் படி புரோட்டோகால் படி நமக்கு அங்க சீட் வந்து கொடுப்பாங்க. ஓகே, நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல ஸ்டேட் யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி ஜெனரல் கெமிஸ்ட்ரி கோர்ஸ் இருக்கு. சில யூனிவர்சிட்டிஸ்ல எம்எஸ்சி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா சில பிரான்ச்சஸும் இருக்கு. அதுவும் நம்ம படிக்கிறதுக்கு எலிஜிபிள். ஓகே, இங்க படிக்கிறதுனாலே நமக்கு என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கு அப்படின்னா, மேல சொன்ன காலேஜ்ல படிக்கிறப்ப என்னென்ன ஸ்கோப் இருக்கோ அந்த எல்லா ஸ்கோப்புக்கும் நம்ம போகலாம். எல்லா வகையான இண்டஸ்ட்ரிக்கும் போகலாம், எல்லா வகையான அகடமிக் ஜாப்ஸுக்கும் நம்ம எலிஜிபிள், எல்லா வகையான அரசு போட்டித் தேர்வுகளும் எழுதலாம், அது மூலமா வேலைக்கு போகலாம், சுய தொழில் முனைவரா மாறலாம். இங்க கூடுதலா ஃபண்ட் வர்றதுனால ரிசர்ச் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா கிடைக்கும். இங்கேயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, யூஜியில நிறைய மார்க் எடுத்திருக்கணும். மார்க் பேசிஸ்ல தான் நமக்கு சீட்டு கிடைக்கும். தேர்டு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இந்தியாவில் மொத்தம் 56 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, 31 என்ஐடிஸ் இருக்கு. என்ஐடிஸ்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதே மாதிரி 23 ஐஐடிஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது பெங்களூர்ல இருக்கு. இங்கெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பேசிக் எலிஜிபிலிட்டி அதோட சேர்த்து இப்போ நான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு அப்படின்னா என்ன நம்ம ஸ்கிரீனிங் எக்ஸாம் எழுதியிருக்கணும் அப்படின்னா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய என்டிஏ சென்ட்ரலைஸ்டு போர்டு என்ன எக்ஸாம் நடத்துது அப்படின்னா கியூட் பிஜி அப்படிங்கிற ஸ்கிரீனிங் எக்ஸாம் எழுதியிருக்கணும். அதே மாதிரி என்ஐடியில ஐஐடியில சேரணும் அப்படின்னா ஜேஏஎம் அப்படிங்கிற அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். கியூட்னா என்ன, ஜாம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்த பிரசன்டேஷன்ல நம்ம பார்க்கலாம். இங்க நம்ம எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறப்ப இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டைரக்ட் ஃபண்டட் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறதுனால வேர்ல்டு கிளாஸ் இன்ஸ்டிடியூஷன் இதுக்கு நிறைய ஃபண்டை ஒவ்வொரு வருஷமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோகேட் பண்ணுது. அப்ப இங்க ரிசர்ச் பண்றதுக்கு, பிஹெச்டி பண்றதுக்கு, ஃபர்தரா ரிசர்ச் ஓரியன்டா போறதுக்கு, அது ரிலேட்டட் ஜாப்ஸுக்கு போறதுக்கு, ஆர்என்டிக்கு போறதுக்கு எல்லாம் இந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இங்க நம்ம என்ன படிச்சிருக்கணும், இதுக்கு எலிஜிபிள் என்ன அப்படின்னா, நம்ம பிஎஸ்சி படிக்கும்போது அந்த சப்ஜெக்ட்ல தரவு நாலேஜ் இருக்கணும். நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 6 செமஸ்டர் படிக்கிறோம்னா அந்த 6 செமஸ்டருடைய சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்துச்சுன்னா தான் இந்த ஸ்கிரீனிங் எக்ஸாமினேஷன் எல்லாம் நம்ம பாஸ் பண்ண முடியும். ஓகே, 4th கேட்டகரி நம்ம பார்த்தோம்னா, இப்ப பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நம்ம சேர்ந்துட்டோம். இப்ப 12th முடிச்ச உடனே எனக்கு பிஇ படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசை இருந்தது. ஏதோ ஒரு சூழ்நிலையினால, குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது பர்சனல் ரீசன்ஸா இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால என்னால ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்க முடியல அப்படிங்கிற ஏக்கம் தொடர்ந்து சில மாணவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குது. அவங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சா அவங்க எம்சிஏ படிக்கிறதுக்கு எலிஜிபிள், எம்பிஏ படிக்கிறதுக்கு எலிஜிபிள், எம்டெக் படிக்கிறதுக்கும் எலிஜிபிள். இதெல்லாம் ப்ரொஃபஷனல் டிகிரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த எம்பிஏ எம்சிஏ படிக்கணும், அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லயும் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ்லயும் இருக்கு. அதுக்கு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக் கெமிஸ்ட்ரியோட அலைடு மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். அலைடு மேக்ஸை ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருந்தா தான் நம்ம எம்சிஏ படிக்க முடியும். அதே மாதிரி 6th செமஸ்டர்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய டான்சர் எக்ஸாமினேஷன், அது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அந்த எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆகியிருக்கணும். அப்பதான் அவருக்கு எலிஜிபிள் எம்பிஏ எம்சிஏ சேர்றதுக்கு. அதே மாதிரி அவர் எம்டெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், அதுக்கும் எலிஜிபிள். ஓகே, இதுக்கு என்ன சார் ஸ்கோப் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப எம்சிஏ படிக்கிறார், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிளஸ் எம்சிஏ அப்படிங்கிறப்ப ஐடி செக்டாருக்கு போகலாம். சாஃப்ட்வேர்ல அவருக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் கூடுதலா கிடைக்கும். அந்த மாதிரி ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸுக்கு போறதுக்கு அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே மாதிரி டேட்டா சயின்ஸுக்கு போகலாம். இன்னைக்கு இந்த நூற்றாண்டே வந்து இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்றோம், டேட்டாவுடைய நூற்றாண்டா இருக்குது. அதனால அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எம்பிஏ படிக்கும்போது எம்பிஏல நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சொல்லுவோம், மார்க்கெட்டிங் சொல்லுவோம், ப்ரொடக்ஷன் சொல்லுவோம், ஃபினான்ஸ்ன்னு சொல்லுவோம், டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய பிரான்ச் இருக்கு இல்லையா. அதுல ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி இண்டஸ்ட்ரி ஓரியன்டா, ப்ரொடக்ஷன் ஓரியன்டா உள்ள ஸ்பெஷலைசேஷன் பேப்பர் எடுத்து படிச்சோம்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அதே மாதிரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல உள்ள ப்ரொடக்ஷன் இதுக்கு நம்ம போகலாம். அதே மாதிரி இது எல்லாமே எம்எஸ்டபிள்யூ படிக்கிறதுக்கும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் படிக்கலாம், அதுக்கு நம்ம விரும்பினோம்னா படிக்கலாம். ஓகே,
5th கேட்டகரி, இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சவருக்கு பயோ கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு, கெம் இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு, ஃபுட் கெமிஸ்ட்ரி, ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரி, நானோ டெக்னாலஜி, பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி அதர் பிரான்ச்சஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியும் அலைடு பிரான்ச்சஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியும் நம்ம படிக்கிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுக்கு நம்ம எலிஜிபிள் தான். இது ஒரு குறிப்பிட்ட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல தான் இந்த கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க. நம்ம அதுக்கு எலிஜிபிளா அது எந்த மாதிரி டயத்துல அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது நம்ம 3rd பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிக்கல தெரிஞ்சுக்கிறணும். அந்தந்த டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த நேரத்துல. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிளஸ் அந்த இன்ஸ்டிடியூட் நடத்தக்கூடிய ஸ்கிரீனிங் டெஸ்ட், பர்சனல் இன்டர்வியூ நம்ம பாஸ் பண்ணி அந்த மார்க் அடிப்படையில இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல சேரலாம். இந்த டிகிரி படிக்கிறதுனால எனக்கு நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, ரிசர்ச் ஃபீல்ட்ல போகலாம், R&D டிபார்ட்மெண்ட்ல போய் ஜாப்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அப்ராட்ஸ்ல இதுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிக்கணும்னா நான் அலைடு பாட்னி பயாலஜி படிச்சிருந்திருக்கணும். கெம் இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். இப்போ இந்த எந்த கோர்ஸ் எம்எஸ்சி படிக்க போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அலைட் சப்ஜெக்டை நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கணும். ஓகே சார், நான் ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மர் தான், நான் ஒரு மார்ஜினல் பெர்ஃபார்மர் தான், நான் எந்த கோர்ஸ் படிச்சா எனக்கு ஸ்கோப் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யூஸ்வலா எப்பவுமே ஜெனரல் கெமிஸ்ட்ரி படிச்சிட்டோம்னா எல்லா வகையான ஜாபுக்கும் போகலாம். இப்போ ஜெனரல் கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி ஜெனரல் கெமிஸ்ட்ரி படிச்சிட்டோம், ஒரு ஐடி ரிலேட்டட் ஜாபுக்கு போக முடியுமானா தாராளமா போக முடியும். நம்ம அங்க போயிட்டு ஒரு சின்ன சாஃப்ட்வேர் படிச்சுக்கிட்டோம்னா ஒரு 3 months 6 months அந்த நேரத்துல என்ன சாஃப்ட்வேர் இருக்கோ அந்த சாஃப்ட்வேர், அந்த கம்பெனிக்கு அப்ளை ஆகக்கூடிய சாஃப்ட்வேர் படிச்சுக்கலாம். அல்லது வேலைக்கு போனதுக்கு முன்னாடி கூட அந்த கம்பெனியே நம்ம அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கும். யார் இந்த மாதிரி நேரோவா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா படிக்கணும் அப்படின்னா, யார் வந்து ஒரு பெட்டர் பெர்ஃபார்மரா இருக்காங்களோ, ஃபாஸ்ட் லேர்னர்ஸா இருக்காங்களோ, ஹையர் மார்க்ஸ் செக்யூர் பண்றாங்களோ, அவங்க தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா படிக்கணும். நார்மல் பெர்ஃபார்மர் எப்பவுமே ப்ராடா தான் படிக்கணும். எம்எஸ்சி ஜெனரல் கெமிஸ்ட்ரி படிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்தது இந்த பிஜி டிகிரி இல்லாம சில டிப்ளமோ கோர்சஸ் நம்மளால படிக்க முடியும். பிஜி கோர்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலா 2 years கோர்சஸ் இது எல்லாமே. டிப்ளமோ கோர்ஸ் அப்படிங்கிறது 1 year கோர்ஸ். இப்போ சில யூனிவர்சிட்டியில சில காலேஜஸ்ல பிஜி டிப்ளமோ இன் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி நடத்துறாங்க, பிஜி டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னிக்ஸ் நடத்துறாங்க, பிஜி டிப்ளமோ இன் பாலிமரிக் டெக்னாலஜி நடத்துறாங்க, பிஜி டிப்ளமோ இன் ஃபுட் கெமிஸ்ட்ரி நடத்துறாங்க. நான் இப்போ 1 yearல படிச்சு நான் அந்த மாதிரி ஜாபுக்கு தான் சார் போக போறேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஃபாரின்ல இந்த கம்பெனிக்கு போக போறேன், இந்த கோர்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி படிக்கலாம். இதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. R&D டிபார்ட்மெண்ட்ல, கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல, அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல, அனலிட்டிக்கல் லேப்ல, ஸ்கிரீனிங் லேப்ல எல்லாம் நமக்கு இந்த கோர்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் வேல்யூ ஆடட் கோர்சஸ். இதுக்கும் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில நல்ல பெர்சன்டேஜோட பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இது இல்லாம பிஜி டிப்ளமோ இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ், இதுவும் ரொம்ப முக்கியமான கோர்ஸ். நிறைய மாணவர்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு இந்த கோர்ஸுக்கு போறாங்க. இங்கே எப்படி சேர முடியும் அப்படின்னா, இப்ப திண்டுக்கல் காந்தி கிராமம் டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஃபண்டட் யூனிவர்சிட்டி, அங்க இந்த கோர்ஸ் இருக்கு. இது மாதிரி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில இருக்கு. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோட அந்த யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய ஸ்கிரீனிங் டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகணும். இதுக்கு என்ன ஸ்கோப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், பெரிய பெரிய கம்பெனியில இப்போ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரா எடுத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டரா நம்ம ஆக முடியும். இங்கேயும் நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நல்ல மார்க் எடுத்திருக்கணும். மோஸ்ட் ப்ரிஃபரபிளி நம்ம பயாலஜியை அலைட் சப்ஜெக்டா எடுத்திருக்கணும். அந்த காலேஜில் என்ன பயாலஜி அலைட் சப்ஜெக்ட் இருக்கோ நான் அந்த சப்ஜெக்டை படிக்கணும். இப்போ சமீப காலமா ஜுவாலஜி கம்பல்சரி அலைடா மாத்திருக்காங்க. அன்னன்னைக்கு அந்தந்த ரெகுலேஷன்ஸ் ஸ்லைட்டா மாறும். நம்ம படிக்கிறப்ப என்ன ரெகுலேஷன் அப்படிங்கிறத கவனத்துல எடுத்துக்கிறணும். இது இல்லாம பிஎட் படிக்கலாம். இப்ப பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டேன் அப்படின்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், நான் டீச்சரா மாற போறேன் அப்படின்னா பிஎட் படிக்கணும். பிஎட் படிச்சாதான் நம்ம டெட் எழுதுறதுக்கான எலிஜிபிள். ஓகே, ஸ்கூல் டீச்சரா போறதுக்கான ஸ்கோப் இதுல இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகலாம், பிரைவேட் ஸ்கூலுக்கு போகலாம். என்ன மாதிரியான ஸ்கூலுக்கு போகணும்னாலும் பேசிக்கா பிஎட் நம்ம முடிச்சிருக்கணும். இந்த பிஎட் கிடைக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம பிஎஸ்சியில நல்ல மார்க் எடுத்திருக்கணும். என்ன அந்த டைம்ல என்ன புரோட்டோகாலோ அப்ளை பண்றதுக்கு அந்த புரோட்டோகாலை நம்ம ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணணும். ஃபைனலா நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன், இன்டகிரேட்டட் கோர்ஸ் சில யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில்
திருவாரூர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்கு. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பிளஸ் பிஹெச்டி. இந்த 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் நம்ம சேர்ந்து படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் எலிஜிபிலிட்டி. அவங்க வைக்கக்கூடிய ஸ்கிரீனிங் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணணும், பர்சனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இப்படி போறப்ப நமக்கு இந்த 5 இயர்ஸ்ல எம்எஸ்சி டிகிரியும் முடிச்சிரும், பிஹெச்டியும் முடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்ப நம்ம ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ல ரிசர்ச் ஓரியன்ட் ஜாப்ஸ்க்கு போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது எல்லாமே ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல ஹையர் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சவர் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாம், ஜெனரல் கெமிஸ்ட்ரி படிக்கலாம், அது கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கலாம், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல படிக்கலாம், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்ல படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கலாம். அதுல ஸ்பெசிஃபிக்கா இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல், அனாலிட்டிக்கல், இண்டஸ்ட்ரியல் படிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இன்ஸ்டிடியூட்ஸ்ல படிக்கலாம். என்ஐடியா இருக்கலாம், ஐஐடியா இருக்கலாம், ஐஏஎஸ்சியா இருக்கலாம். அதே மாதிரி அதர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில படிக்கலாம். இது இல்லாம எம்பிஏ, எம்சிஏ, எம்டெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒரு எலிஜிபிள் இருக்கு. அதே மாதிரி பயோ கெமிஸ்ட்ரி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், கெம் இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிக்க முடியும். பிஜி டிப்ளமோ இன் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கெமிஸ்ட்ரி படிக்கலாம். அதே மாதிரி சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் படிக்கலாம், பிஎட் படிக்கலாம், இன்டகிரேட்டட் எம்எஸ்சி வித் பிஹெச்டி கோர்ஸ் படிக்கலாம். இதெல்லாம் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. 1000க்கு மேற்பட்ட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அதனால டெஃபினட்டா நம்ம மார்க்குக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த மாதிரி டெஃபினட்டா ஒரு காலேஜ்ல எம்எஸ்சி சீட் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அணுகணும். அடுத்தது அகடமிக் ரிலேட்டட் ஜாப்ஸுக்கெல்லாம் நான் என்ன எலிஜிபிள், எனக்கு என்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கணும். இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னா லேப் அசிஸ்டண்டா போறதுக்கு எலிஜிபிள். இப்போ ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரி லேப்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி காலேஜஸ்ல இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கு, அது எல்லாத்துக்கும் நம்ம போகலாம். அதே மாதிரி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லயும் லேப் அசிஸ்டண்டா போகலாம், ஸ்டோர் கீப்பரா போகலாம். அந்த கெமிக்கல் வச்சிருக்காங்க இல்லையா அந்த ஸ்டோர், அதை நம்ம பார்க்கலாம். என்ன மாதிரி ஜாப் சார், என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, நான் என்ன மாதிரி வேலை அங்கே போய் பார்ப்பேன் அப்படின்னா ஹேண்ட்லிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். கெமிக்கலை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில படிச்சதை தான் அப்ளை பண்ண போறோம். பெரிய சிரமமான விஷயம் இல்லை. நம்ம வேலைக்கு போய் ஒரு 3ல இருந்து 6 மாசம் அந்த லேபோட பழகுறோம். அங்க உள்ள சீனியரோட நம்ம அவங்க கொடுக்குற ட்ரைனிங்கை கவனமா கவனிச்சோம்னா நம்ம ஈஸியா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி கெமிக்கல்ஸ் எப்படி ஸ்டோரேஜ் பண்றது, இப்போ கெமிக்கல்ஸ்ல ஃபிளேமபிள் கெமிக்கல்னு சொல்லுவோம், இன்ஃபிளேமபிள் கெமிக்கல்னு சொல்லுவோம், கரோசிவ் கெமிக்கல்னு சொல்லுவோம், டாக்ஸிக் கெமிக்கல்னு சொல்லுவோம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். இது எல்லாமே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நம்ம படிக்கும் பொழுதே 10 ப்ராக்டிக்கல் செய்வோம்னு சொல்லியிருக்கோம். இந்த லேபுக்கு நம்ம போகும் பொழுதே இந்த கெமிக்கலை பத்தி ஐடியாஸ் எல்லாம் டீச்சர் சொல்லிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி இந்த சேஃப்டி என்ஷூர் பண்றதும் இந்த லேப் அசிஸ்டன்டுடைய ஸ்டோர் கீப்பருடைய ரூல். இது இருக்கிறதுல என்ட்ரி லெவல் போஸ்ட் இதுதான். இந்த போஸ்ட்டுக்கு நம்ம எல்லாருமே எலிஜிபிள். அந்தந்த காலகட்டத்துல கவர்மெண்ட் எப்படி ப்ரோட்டோகால் வச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணி எங்க வேக்கன்ட் இருக்கோ அங்க போகலாம். அடுத்தது லேப் டெக்னீசியனா போகலாம். லேப் அசிஸ்டன்ட்டுக்கும் லேப் டெக்னீசியனுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. லேப் டெக்னீசியன் அப்படிங்கிறது அகடமிக் இன்ஸ்டிடியூஷன் இல்லாம பிரைவேட்டா கவர்மெண்ட் அப்ரூவ்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சென்டர் இருக்கு, டெஸ்டிங் சென்டர் இருக்கு. இப்ப சாயில் டெஸ்ட் பண்ணக்கூடிய சென்டர் இருக்கு. இப்ப நம்மளுடைய நிலத்துல என்ன பிஹெச் இருக்கு, இந்த பிளான்ட் போடலாமா போட வேணாமா, என்ன வகையான நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். ஒரு கெமிக்கல் அனலிஸ்டா அதுதான் நம்ம லேப் டெக்னீசியன் சொல்றோம். அந்த மாதிரி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய சென்டர்ஸ், நிறைய சென்டர்ஸ், காலேஜ்லயும் நிறைய காலேஜ்ல இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சென்டர் வச்சிருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சென்டர்ல நம்ம லேப் டெக்னீஷியனா போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, இங்க போய் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ரொட்டீன் கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ண போறோம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹேண்டில் பண்ண போறோம். இப்போ இதுக்கு என்ன அடிஷனல் நம்மள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோட நம்ம அந்த 6 செமஸ்டர் படிச்சப்ப ஏதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் படிச்சிருக்கோமா, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரிலேட்டட் கோர்ஸ் படிச்சிருக்கோமா, வேற ஏதாவது வேல்யூ ஆடட் கோர்ஸ் படிச்சிருக்கோமா, அந்த சர்டிபிகேட் வச்சிருக்கோமான்னு நம்மள பார்க்க போறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். தேர்ட் ஒன், எகைன் நம்ம ப்ராஜெக்ட் அசிஸ்டண்டா போகலாம், அல்லது பிஎஸ்சி முடிச்சிருந்தோம்னா நம்மள ட்ரைனியா எடுத்துக்கிடுவாங்க. ஓகே, அது என்ன சார் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்டா எந்த மாதிரி இடத்துல நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா நிறைய காலேஜ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ப்ராஜெக்ட் ரன் ஆகும். அந்த சூப்பர்வைசர் ஃபண்டு வாங்கியிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்டுக்கு அந்த சூப்பர்வைசருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, கம்ப்ளீட் பண்றதுக்காக
ஒரு ட்ரைனியா அல்லது ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டை போட்டுக்கலாம். அது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் ஒருத்தரை போடுவாங்க. ஓகேவா? இது எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில, டீம்டு யூனிவர்சிட்டியில, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ல, ரிசர்ச் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாத்துலயுமே இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரில எவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்ப்பாங்க. வேற ஏதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கோமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட் பாஸ் பண்ணியிருந்தோம்னா, நமக்கு அந்த ஸ்கீம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தோம்னா, இந்த யூஜிசி சிஎஸ்ஐஆர் சொல்றோம்ல, சிஎஸ்ஐஆர் நெட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தோம்னா, ஜேஆர்எஃப் சொல்லுவோம், அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபண்டிங் அந்த இன்ஸ்டிடியூட்ல நம்ம ப்ராஜெக்ட் ட்ரைனியா அசிஸ்டண்டா செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்குது. ஓகே, இந்த ஸ்கிரீனிங் எக்ஸாமினேஷன்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்ட் 3ல நம்ம டீடைல்டா பார்ப்போம். இப்போ 4th ஒன் ஸ்கூல் டீச்சரா போகலாம். இப்ப நம்ம பிஎட் படிச்சுட்டோம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வித் பிஎட் அப்படின்னு சொல்றப்ப நம்ம டீச்சிங்க்கு எலிஜிபிள். எல்லா வகையான பிரைவேட் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம வேலை பார்க்கறதுக்கு தகுதி உடையது ஆயிடுவோம். இப்போ நம்ம போய் அப்ளை பண்ணணும். கவர்மெண்ட் வந்து டெட் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் கால்ஃபார் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்கறதுக்கான எலிஜிபிள். நம்ம பாஸ் பண்ணி வச்சுக்கிறணும். எப்ப அரசாங்கம் ஜாப் போடுறாங்களோ அந்த டைம்ல எப்ப வேகன்சி கிரியேட் ஆகுதோ அப்ப நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நம்ம பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருந்தோம்னா எல்லா வகையான பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லையும் ஸ்கூல்லையும் வேலை பார்க்கறதுக்கு நமக்கு எலிஜிபிள். ஓகே சார், நான் எம்எஸ்சி படிச்சுட்டேன், பிஎட் முடிச்சுட்டு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாமா? தாராளமா படிக்கலாம். இல்ல எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு பிஎட் படிக்கலாமா? தாராளமா படிக்கலாம். இப்போ எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பிளஸ் பிஎட் இருந்துச்சுன்னா நம்ம பிஜி டீச்சரா மாறிடலாம். +1 +2 கிளாஸ் எடுத்தவங்க இல்லையா, நமக்கு அவங்க எல்லாம் பிஜி டீச்சர், அந்த மாதிரி பிஜி டீச்சரா மாறலாம். அது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா பிஜிடிஆர்பி அப்படிங்கிற எக்ஸாம் பாஸ் பண்ணா தான் நம்ம அரசு பள்ளிக்கு போக முடியும். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலன்னா பிரைவேட் ஸ்கூல்ல நம்ம ஒர்க் பண்ணலாம். அதுக்கு ஒர்க் பண்றதுக்கும் பிஎட் வேணும். இந்த மாதிரி பாலிடெக்னிக் காலேஜஸ் தமிழ்நாட்டுல நிறைய பாலிடெக்னிக் காலேஜஸ் இருக்கு. அதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். அரசாங்கம் ஒரு பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரீனிங் எக்ஸாம் நடத்துவாங்க. அந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணோம்னா பாலிடெக்னிக் காலேஜ்ல நமக்கு போஸ்டிங் கிடைக்கும். அடுத்தது நிறைய டாக்குமெண்டேஷன் சென்டர்ஸ் இருக்கு, பேட்டன்ட் ஆஃபீஸ் இருக்கு, பிரைவேட் ரிசர்ச் ஆஃபீஸஸ் இருக்கு. இங்க எல்லாம் அதே மாதிரி பார் கோடிங் சிஸ்டம், ஃபார்மால பார் கோடிங் சொன்னோம் இல்லையா, இங்க எல்லாம் நமக்கு கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிற போஸ்ட் இருக்கு. அதே மாதிரி சீனியர் டேட்டா அனாலிசிஸ், டாக்குமெண்டேஷன் இன்சார்ஜ், டாக்குமெண்டேஷன் ஆஃபீஸர், பேட்டன்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் பேட்டன்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்களுக்கும் இங்க ஜாப் இருக்கு, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்களுக்கு இங்க ஜாப் இருக்கு. இங்க நம்மள்ட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஸ்கில் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அல்லது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி நல்ல மார்க்கோடு முடிச்சுட்டு கொஞ்சம் கம்ப்யூட்டர் ஸ்கில். இப்போ நம்ம டேட்டாவை டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னா பேசிக்கா கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்றது, ரீசெண்டா உள்ள சாஃப்ட்வேர்ஸ் எப்படி யூஸ் பண்றது, இப்போ எம்எஸ் எக்ஸல் இருக்கு, எம்எஸ் பவர் பாயிண்ட் இருக்குன்னா அதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஈஸியா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதோட சேர்த்து சாஃப்ட் ஸ்கில், டிராஃப்ட் ரைட்டிங், ஒரு பேப்பரை எப்படி எழுதுறது, ஒரு ரிசர்ச் பப்ளிகேஷன் இது ஒரிஜினலா, இதுல எவ்வளவு சிமிலாரிட்டி இருக்குன்னு எப்படி செக் பண்றது சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி, அதை எப்படி மாடிஃபை பண்றது, இது எல்லாம் அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல அல்லது இன்ஜினியரிங் காலேஜ்ல நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா போகணும், டீச்சரா மாறணும், காலேஜ் டீச்சரா மாறணும் அப்படின்னா அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ்சி பிஹெச்டி முடிச்சிருக்கணும் இன்னைக்கு உள்ள கரண்ட் புரோட்டோகால் படி, அல்லது எம்எஸ்சி நெட் முடிச்சிருக்கணும். நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் நெட் அப்படின்னு சொல்றோம். செட் அப்படின்னா ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த நெட்னா என்ன, ஸ்லெட்னா என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டீட்டெயில்டா பேசுவோம். இது முடிச்சிருக்கவங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எப்போ வேகன்சி கிரியேட் ஆகுதோ அப்ப நம்ம அங்க ஜாப் கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதுக்கு என்ன எக்ஸ்பெக்டட் எலிஜிபிலிட்டினா எகெயின் இந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த 6 செமஸ்டரும் நம்ம படிச்ச அந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப தரவா படிச்சிருக்கணும். அப்பதான் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்து ரிசர்ச் சயின்டிஸ்டா போகலாம். அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்லயும் ரிசர்ச் சயின்டிஸ்ட் போஸ்ட் இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல, பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் ரிசர்ச் சயின்டிஸ்ட் அப்படின்னு போஸ்ட் இருக்குது. அவங்க டீச் பண்ண மாட்டாங்க, ஒன்லி ரிசர்ச் மட்டும் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம நெய்பரிங் இன்ஸ்டிடியூஷன்ல, பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல அல்லது ஃபாரின் கண்ட்ரில பிஹெச்டி முடிச்சதுக்கு பின்னாடி போஸ்ட் டாக்டரல் ஃபெலோவா நம்ம போகலாம். பிஹெச்டி முடிச்சிருப்போம்,
பிஹெச்டி முடிச்சிருந்தா தான் போஸ்ட் டாக்டர் ஃபெலோவா போறதுக்கான எலிஜிபிலிட்டி. இப்படி போறப்ப நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் ரிசர்ச் பண்ணலாம், நம்ம அந்த ஏரியாவை பெரிய ஆளா மாறலாம். இதுக்கு என்ன எக்ஸ்பெக்டட் அடிஷனல் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிஹெச்டி இல்லாம நம்ம நிறைய ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும், நல்ல ரெப்யூட்டட் ஜேர்னல்ல பேப்பர் பப்ளிஷ் பண்ணிருக்கணும், நம்மளுடைய ரிசர்ச் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஃபைனலா இன்னைக்கு நிறைய பிரைவேட் ஆர்கனைசேஷன் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான கொஸ்டின் செட் பண்றாங்க, இன்டர்வியூ பண்றாங்க, அதே மாதிரி ரிவ்யூவரா இருக்காங்க. இது எல்லாம் பிரைவேட் ஆர்கனைசேஷன் தான் பண்ணுது. இப்ப நம்ம நிறைய ஸ்கிரீனிங் எக்ஸாமினேஷன்லாம் எழுதுறோம், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூஜில இருந்து பிஜி போறதுக்குனா கூட ஒரு ஸ்கிரீனிங் எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க, காலேஜ் லெவல் நடத்துறாங்க, கவர்மெண்ட் நடத்துது. இந்த மாதிரி இதெல்லாம் பிரைவேட் ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்கான கொஸ்டின் பேப்பர் செட்டிங், எவாலுவேஷன் ப்ராசஸ், ரிவ்யூ பண்றது, இது எல்லாத்துக்கும் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் இருக்கு. இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் பெரிய பெரிய பிகர் ஆர்கனைசேஷன், டாடா கன்சல்டன்சி அப்படின்னா சொல்றோம் இல்லையா, அங்கெல்லாம் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் இருக்கு. இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா, பிஹெச்டி முடிச்சிருக்கணும், நமக்கு சப்ஜெக்ட் நாலேஜ், சவுண்ட் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும், ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ரீசன்ட் டெக்னாலஜியில நம்ம அப்டேட் ஆகிருக்கணும், கொஞ்சம் கம்ப்யூட்டர் ஸ்கில்லும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு பிரசன்டேஷன்ல இது வரைக்கும் ஒரு ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல என்னெல்லாம் படிக்கலாம், என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா பார்த்தோம். பார்ட் 3ல என்ன மாதிரி கவர்மெண்ட் போஸ்ட்லாம் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் போஸ்டிங் என்ன இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் என்ன இருக்கு, அதுக்கு போறதுக்கு என்ன மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.